வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெரிய மாற்றம் இல்லாத நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 வெறும் 97 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா, பேங்க் நிஃப்டியோட டவுன்ஃபால் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்தத விட அதிகமா தான் ஆயிருக்கு. 860 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர்நூன் நம்ம பேசும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருந்தது. பேங்க் நிஃப்டி கீழ விழ காரணமாவும் இருந்தது. ஆனா, அந்த சமயத்தில ஓரளவு பெரிய டவுன்ஃபால குடுக்காத லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் அதுக்கப்புறம் ஒரு சரிவ குடுத்திருக்கு. குறிப்பா ஐசிஐசிஐ பேங்க சொல்லலாம். 2% வரைக்கான இறக்கத்தையும், எச்டிஎஃப்சி பேங்க் அரவுண்ட் ஒரு 1% வரைக்கான இறக்கத்தையும் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஃபால்னால பேங்க் நிஃப்டியோட ஃபாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் இன்னைக்கு டேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கும் தொடருதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு சந்தை திரும்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, வேற என்ன ரீசன்? இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து தான். இப்போ யுஏஇ பார்த்தீங்கன்னா, இந்த ஒபெக் அண்ட் ஒபெக் ப்ளஸ்ல இருந்து எக்ஸிட் பண்ண போறதா ஒரு இன்ஃபர்மேஷன வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். இன்னும் முழு விவரம் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச விவரம்னு பார்க்கும்போது இதுதான். ஸோ யுஏஇ எக்ஸிட் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இதனால க்ரூட் ஆயிலோட விலை இன்னும் வந்து ஏறுமோ? $120 தொடுமோ? அப்படிங்கிற ஒரு பதற்றம் ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு டேல நம்ம க்ரூட் ஆயில பார்த்தோம். அதே இறக்கம் ஒரு 3% வரைக்கான இறக்கத்த தான் இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்டான நாஸ்டாக் ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆகமொத்தம் எல்லாம் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. மேபி நாளைக்கு இது நம்ம மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்தரா ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா டெலகிராம்ல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது இந்த மாரி க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றமெல்லாம் இருந்த போதிலும், சியேட்டோட Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ரொம்பவே பெட்டரா வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 150% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எவர் குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸா சியேட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. மேபி ஓல்டு ஸ்டாக் இருந்திருக்கும். அதன் காரணமா பெரிய அளவுக்கு இன்புட் காஸ்ட் கூடியிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவரால் சியேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். பட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட் சரிவுல, அதாவது இந்த மார்ச் மாசம் அந்த டைம்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஏற்படலாம். அண்ட் நம்ம அப்போலோ டயர் அண்ட் ஜேகே டயர் பக்கம் மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் எதுலயும் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படல. பட் இன்னும் க்ரூட் செட்டில் ஆகல. ஸோ ஃபர்தரா இந்த இடத்துல ஒரு பிரஷர் இருந்ததுன்னா, இந்த கம்பெனிஸ்லயும் ஒரு பிரஷர் ஏற்படலாம். ஸோ அப்படி ஏற்பட்டு நமக்கு அட்ராக்டிவா வந்தா மட்டும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எதுக்கு சம்மந்தம் இல்லாம நம்ம போய் அவசரப்பட்டு ஏதோ ஒரு விலையில வாங்கணும். அதனால வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர்சன் கிட்ட இருந்து அப்டேட்டு. மதர்சன் வயரிங் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ மதர்சன் வயரிங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்ட தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த மதர்சன் சுமி வயரிங். ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ காப்பரோட காஸ்ட் வந்து கூடுனதுனால, ஸோ இன்புட் காஸ்ட் வந்து கூடியிருக்கு. இதனால மார்ஜின் பிரஷர் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டும் இந்த மதர்சன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ரொம்ப நாட்களா பார்க்கும்போது ஒரு சைட்வேவ் தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. வேல்யூவேஷன் ஃபேவரா இல்ல. ஸோ இத பற்றியெல்லாம் இன்னும் நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு டீமெர்ஜர்ல கிடைச்சது. ஸோ ஃபர்தரா குவான்டிட்டி ஆட் பண்றதுக்கான வாய்ப்பும் இப்ப பெருசா எனக்கு தெரியல. மேபி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. அது என்னப்பா முக்கியமான நிறுவனம்னு பார்த்தா, ஆர்இசி. என்னப்பா இது முக்கியமான நிறுவனமான்னு கேட்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். ஏன்னா, டிவிடெண்ட்ட அள்ளி தரக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படி எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க இந்த காலாண்டுலன்னு பார்த்தா, ரூ. 1 கிட்ட வந்து டிவிடெண்ட் தராங்க. என்ன இதெல்லாம் ஒரு டிவிடெண்டா? அப்படின்ட்டு புதுசா பார்க்குறவங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனா, இந்த FY 26ல மட்டுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் டிவிடெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. ரூ. 18.50 கிட்ட டிவிடெண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 18% மேலான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் மூலியமா மட்டும் இந்த ஆர்இசில எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆர்இசி மட்டும் இல்ல. பிஎஃப்சி பார்க்கும்போது போன வருடம் 17% வரைக்கான ரிட்டர்ன்ல இருந்தது. கண்டிப்பா அதுவும் வந்து உயரத்தான் போகுது. ஸோ ஓவராலா 2மே பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டு டிவிடெண்ட்ல ரிட்டர்ன வாரி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ இது இன்னும் வருங்காலத்தில இன்னும் கூட அது உயரலாம். ஸோ ஒரு 20% மேலலாம் போகும்போது, ஸோ போட்ட காசுக்கு மேலேயே நமக்கு டிவிடெண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு சேஃப்டியான இடத்துல நம்ம பிடிச்சுட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துக்கலாம். அது பாட்டுக்கு ரிட்டர்ன நமக்கு வழங்கிட்டே இருக்கும். அந்த ரிட்டர்ன் எடுத்து நம்ம வேற இடத்தாச்சும் ஒரு இடத்துல யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா, இந்த ஆர்இசிய சமீப காலங்கள்ல நெறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த ஆர்இசி பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல அப்டின்ட்டு நான்
பலமுறை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரியல அப்படின்ட்டு. ஸோ காரணம் இந்த இடம் எனக்கு சேஃப்டியா படல. இந்த ஆர்இசி நிறுவனத்த பொறுத்தவரைக்கி. ஏன்னா, அ இந்த நிறுவனத்த இந்த மாரியான ஒரு இடத்துல வாங்குவது ஆபத்து அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த காலாண்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்திருக்கு. பேட் பார்த்தீங்கன்னா 22% டிக்ளைன் ஆயிருக்கு. வெறும் 3,375 கோடியா இருக்கு. பேட் மட்டும் இல்ல. ஸோ ரெவென்யூ பார்க்கும்போது ஒரு 5% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த காலாண்டு ஒரு வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ ஆர்இசி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பல வருடங்களா பார்த்தீங்கன்னா, படுத்தே கிடந்த பங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப புல் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் சரியானது இல்ல. நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தது. ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆனா, ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணா இந்த அளவுக்கு டிவிடெண்ட் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா வந்து கிடைக்காது. ஸோ டிவிடெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ டிவிடெண்ட்லயே ரிட்டர்ன் எடுத்துறலாம். போட்ட காசு எடுத்துறலாம். அதனால ஸ்டில் இந்த இடத்துல நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். தரமான கம்பெனியும் கூட என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா, இந்த ரேஞ்சு சேஃப்டி இல்ல. இதுக்கும் சரி, பிஎஃப்சிக்கும் சரி. ஸோ நான் லாங் டெர்ம் அப்படின்ட்டு இப்ப முதலீடு பண்ணணும்னா, அது வந்து நமக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன வந்து ஏற்படுத்தி குடுக்காது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வேற இடத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டைம் தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம போனோம்னா, காலம் பொன் போன்றது. ஸோ மார்க்கெட் பொறுத்தவரைக்கி ஒரு பெஸ்ட் டைம்ல முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஏன் மார்ச்ல கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்ப என்ன பலரும் பேசுனாங்க, மார்க்கெட் பெரிய டவுன்ஃபால் ஆக போகுது. மார்க்கெட் 17,000க்கு போப்போகுது. இதுதான் பலரோட மத்தியிலும் ஓடிட்டு இருந்த ஒரு குரலா இருந்தது. ஸோ அடுத்து மார்க்கெட் இறங்குனாலும் இத பேசுறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அப்பவும் டிஸ்கஸ் பண்ணோம். ஏறுச்சுன்னா நிஃப்டி 30,000 போகும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் குதிப்பாங்க. அதே மாரி இறங்குற டைம்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வருவாங்க. அவங்க 15,000க்கு போணும்னு வந்து குதிப்பாங்க. ஸோ இந்த மாரியான நாய்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு விளம்பரம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ மோஸ்ட்டா பலரும் ஐபிஎல் பார்ப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஐபிஎல்ல இந்த ரோஹித் சர்மாவோட விளம்பரம் ஒண்ணு வரும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம். ஸோ அதில ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற நாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஆஃப் பண்ற மாரியான ஒரு விஷுவல் இருக்கும். ஸோ அதத்தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ பல பக்கம் பல மாரி குதிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இறங்கும், அப்படி இறங்கும் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஸோ கவனத்த சரியா செலுத்தணும்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அதுவரைக்கி என்ன பண்றது? அதுவரைக்கும் பணத்த பொறுமையா நல்ல இடத்துல வைங்க. ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ இல்ல அதில வைக்கிறது தான் சேஃப்டி. அது பாட்டுக்கு இருக்கும். அது ஒரு ரிட்டர்ன குடுத்துட்டுருக்கும். ஸோ அது பாட்டுக்கு வச்சுக்கிட்டு திரும்ப என்னைக்கு வாய்ப்பு ஓப்பன் ஆகுதோ, அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ முன்ன இருந்த காலம் இல்ல. 22, 23லலாம் தொடர்ந்து முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ 24ல தான் லிக்விட் ஃபண்ட் பக்கமே நம்ம திரும்புனோம். ஏன்னா, அதிலிருந்து தான் மார்க்கெட் ஒரு ஸ்லோ டவுன் ஆச்சு. நம்பிக்கை இல்லையா? ஸோ பழைய வீடியோவ செக் பண்ணி பாருங்க. அண்ட் நிஃப்டி 50யும் வந்து நீங்க எடுத்து பாருங்க. ஸோ 24ஓட மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாலாம் வந்து ஒண்ணும் ஏற்படல. ஸோ 24லயே குறைவான வாய்ப்புகள் தான் ஏற்பட்டது. அங்கருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் பல பங்குகள்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ அதனால நம்ம லிக்விட் ஃபண்ட் பக்கம் போனோம். ஸோ இப்பவும் போறதுல தப்பு இல்ல. பட் இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அங்கங்க வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். மேபி கேப்சர் பண்ணியிருக்கேனா நெறையா. ஸோ இன்னும் பேலன்ஸ் என்ட்ட ஃபண்ட் இருக்குன்னா, சேஃப்டி பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்ல. திரும்ப மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு இறங்குதுன்னா, அப்போ அத யுட்டிலைஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதே தான் இந்த எம்பசி ரீட்டும். ஸோ எம்பசி ரீட் ஒரு சூப்பரான ஒரு எம்பசி ரீட் மட்டும் இல்ல. இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸு அடுத்தது மைண்ட்ஸ்பேஸு இதெல்லாம் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துல கிடைச்சது. அதெல்லாம் அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் இருக்காது அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ கேப்பிட்டல் அப்ரிஷியேட் பார்க்கும்போதும் ஓரளவு பெட்டரா இருந்தது. அது மட்டும் இல்ல. ஸோ டிவிடெண்ட்ட இப்போ உயர்த்தி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலாண்டு ரூ. 6,000 பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுக்கு முந்தைய காலாண்டு மொத்தம் 3 காலாண்டுகளா ரூ. 6,000 கிட்ட வந்து டிவிடெண்ட் தராங்க. நான் இத வாங்கும்போது ரூ. 5.30 ரூ. 5.40 கிட்ட குடுத்தாங்க. இப்போ ரூ. 1 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் மூலியமாவும் கிட்டத்தட்ட 8% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. அது போக கேப்பிட்டலும் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா இவங்களுடைய அசெட்ஸையும் வந்து பெருக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்துக்கு நல்லதா இருக்கு. ஸோ எல்லாரும் விலகி இருக்கும்போது, பங்குல முதலீடு பண்றத பத்தி திங்க் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அவசரப்படாதீங்க. கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னென்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, எல்லாம் தயங்கும்போது நீங்க பணத்த போடலாம். ஸோ அதுக்கு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லா நேரத்துலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கிடைக்கக்கூடிய 1000, 2000 ஒரே ஸ்டாக்ல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ரிட்டர்னே நமக்கு கிடைக்காது. ஸோ கடைசியில எவன் வாங்குறானோ, அவன் ஒரு நல்ல லோ பிரைஸ்ல வாங்கியிருப்பான். அவனுக்கு அது நல்ல லாபமா இருக்கும். ஆனா 90% பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த விதமான ரிட்டர்னும் பார்க்க மாட்டாங்க. வெளியவும் சொல்ல மாட்டாங்க. நான் ரிட்டர்னே பார்க்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ பெஸ்ட் லெவல்ல முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது மாருதி சுசுகியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகியோட
இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சுமாரான பெர்ஃபார்மன்ஸ். ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ரூ. 140 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாருதி சுசுகியோட ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா, நான் நம்மளுடைய வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பற்றி பல இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெறும் ரிசல்ட் மட்டும் இல்லாம, இன்ட்ரஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. நான் Telegram எதுலயும் வந்து ஷேர் பண்ணல. ஸோ Intel பற்றியான ஒரு அப்டேட்டும் போட்டேன். அதுவும் வந்து Telegramலலாம் ஷேர் பண்ணல. ஸோ இன்னும் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, ஸோ அத வந்து அந்த இடத்துல தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதில தான் வந்து அத பற்றியான விவரங்கள வந்து தெரியப்படுத்துவேன். அதாவது ஒரு ரொம்ப ஸ்மால் கேப் அந்த மாரியான பங்குகள பொறுத்தவரைக்கி, ஏன்னா அத பற்றி நம்ம பெருசா பேச வேண்டாம். YouTube வீடியோஸ பொறுத்தவரைக்கி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதோட அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் நான் குடுக்க மாட்டேன். இன் கேஸ் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம தொடர்ந்து போட்டு அத புஷ் பண்றதுனால எந்த விதமான ஒரு பயனும் இல்ல. ஸோ நான் என் வேலைய நான் தொடர்ந்து செய்றேன். இன் கேஸ் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கேன், எனக்கு லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தினம் வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது அ பந்தன் பேங்கோட ரிசல்ட்டு. ஸோ பந்தன் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே சூப்பரா தூக்கி விட்ட மாரி தெரியும். 68% ஏறியிருக்கு. 500 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த ப்ராஃபிட் புரோவிஷன் கட் பண்ணனால வந்திருக்கு. அசெட் குவாலிட்டி பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்க் பிரஷர்ல தான் இருக்கு. ஸோ இந்த பேங்க்கு செட்டே ஆகாது. ஸோ இத பத்தி பெருசா நம்ம மேபி ஏதாவது பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனச்சா, ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது கேஸ்ட்ராலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 4% வந்து ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு. பட் இது ஒரு ஃப்ளாட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கேஸ்ட்ரால பொறுத்தவரைக்கி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நெறைய பேர் கேட்குறாங்கன்னே தெர்ல. தொடர்ந்து கேஸ்ட்ரால்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல நம்ம வாங்கி பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை இல்ல. இன்கேஸ் வந்து எனக்கு அதில ஒரு இதுவும் இருக்கு. ஒரு செய்தியும் இருக்கு. அதில இன்னும் வந்து ரிசர்ச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ அத கம்ப்ளீட் பண்ணிட்டு வேணா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஏதாச்சும் ஒரு லாங் டெர்ம்ல ஒரு ஜோதி தெரியுது அப்படின்னா, அது பக்கம் போகுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ எந்த விதமான ஒளியும் இல்ல அப்படின்னா, போறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ பார்த்து சரியான இடத்துல முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச் நல்ல ரேஞ்ச் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். அடுத்தது நிசான். ஸோ இத பற்றி நம்ம அப்பப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா, இந்த நிசான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சரிவுல தான் இருக்கு. ஸோ இப்ப நிசான் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தைய வருடம் நஷ்டத்துல இருந்தது. இப்போ லாபத்துல வரும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த நிசான் பார்த்தீங்கன்னா, இந்த லாபம், நஷ்டம் இதெல்லாம் தூக்கி அந்த சைடு ஓரத்துல வைங்க. ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு? ஸோ ஃபண்டமெண்டல்னோனே நம்ம ஆளுங்க பி ரேஷியோ, புக் வேல்யூன்ட்டு ஓடுவாங்க. பட் அதெல்லாம் ஃபண்டமெண்டல். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவைவ் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி இழுத்து மூடுவாங்க அப்படின்னு ஒரு இருந்த இடத்துல இருந்து ஒரு ரெக்கவர் நடக்கிறத என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது. தொடர்ந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அத பற்றி நம்ம இங்க டிஸ்கஸ்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்பே நமக்கு இல்ல. ஸோ மேபி இந்த பங்குல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு வழி எனக்கு இருந்ததுன்னா, நான் கண்டிப்பா இந்த பங்குல பண்ணுவேன். இண்டுமணிய பொறுத்தவரைக்கும் இதுல முதலீடு பண்றதுக்கான ஒரு வழி இல்ல. ஸோ மேபி யாருக்காச்சும் ஒரு இந்த நிசான் பங்குல போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, ஸோ இத பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிசான் இங்கிருந்து ஒரு நல்ல ரெக்கவர குடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டிப்ல இருக்கு. இந்த பங்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸா வரக்கூடிய காலங்கள்ல போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே மறக்காம. சார் இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!